காலையில் இன்னைக்கு சீமான் அண்ணனை வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வர சொல்லி சம்மன் கொடுத்துருந்தாங்க. அவர் இன்னைக்கு வர முடியாத காரணத்தினால நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் போய் இன்னைக்கு வர முடியாத காரணத்தை சொல்லிட்டு நாங்கள் எங்கள் கடிதத்தையும் கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ளே வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து வந்து சம்மன்ஸை வந்து திருப்பியும் அழைப்பானையை வந்து வீட்டு வாசலில் கதவில் ஒட்டிட்டு போயிருக்காங்க. ஒட்டிட்டு போன பிறகு அந்த அழைப்பானையின் விவரங்களை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த ஒட்டின நோட்டீஸை வந்து அங்கே இருக்கிற வேலை செய்கிற தம்பி சுபான்றவர் அதை அப்புறப்படுத்துகிறாரு. ஸோ அப்புறப்படுத்ததை தெரிஞ்சுக்கிட்டு காவல் நிலையத்தில் காவல் அதிகாரிகள் வந்து வீட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு வீட்டில் வேலை செய்கிற அமல்ராஜன் என்பவரை வந்து வலுக்கட்டாயமாக வந்து காவல் வண்டியில் ஏற்றுறாங்க. ஏற்றும் போது அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இடுப்பில் லைசன்ஸ் துப்பாக்கி இருக்குது. ஏன்னா சட்டையெல்லாம் கிழிக்கப்படுது. அவருடைய சட்டை கிழிக்கப்படும் போது என்கிட்ட லைசன்ஸ் துப்பாக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை எடுத்து தான் கொடுக்குறாரு வழி. அதை வந்து இவங்க சொல்கிற மாதிரி அதை காமிச்சு மிரட்டவும் கிடையாது அது. ஸோ இப்போ காவல் நிலையத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல் அதிகாரிகள் சொல்கிறது வந்து நான் இவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டினார் காவல் அதிகாரிகள். காவல் அதிகாரிகள் அவர் ஒருபோதும் மிரட்டல. அவர் என் கையில் துப்பாக்கி இருக்கிறத தகவலை வந்து காவல் அதிகாரிகள்கிட்ட சொல்றாரு. இப்போ 2 பேரையும் இங்க கூட்டு வந்திருக்காங்க, காவல் நிலையத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. இவரு இந்த துப்பாக்கி வைத்திருந்த பாதுகாவலர் கட்சி நிர்வாகியா? அவர் எத்தனை வருஷமா அண்ணன் கூட இருக்காரு? அவரு கடந்த 2.5 ஆண்டு காலமா அண்ணன் கூட தான் இருக்கிறாரு. அண்ணன் வீட்டுக்கு பாதுகாப்புக்காக, ஏன்னா நிறைய அச்சுறுத்தல்கள் நிறைய வருது. அண்ணனுக்காக அச்சுறுத்தல்கள் வருது, வீட்டுக்கான அச்சுறுத்தல்கள் நிறைய வருது. ஏன்னா பெட்ரோல் பாம்பு வீச போறோம் அப்படின்ட்டு முந்தானத்து கூட ஒரு 10 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதே காவல் நிலையத்தில் தான் வச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவர் ஒரு பாதுகாப்புக்காக தான் அவர் துப்பாக்கி வச்சிருந்தாரு. அது லைசன்ஸ்டு துப்பாக்கி தான். அவருக்கும் கட்சிக்கும் தொடர்பு இருக்கா? அவர் கட்சியை சார்ந்தவர். மற்றொரு நபர் சுபாகர் வீட்டில் வேலை செய்யற ஒரு ஓட்டுநர். அவர் கட்சிக்கு அவருக்கு சார்ந்தவர். சரி, இப்போ என்னன்னா சம்மன் ஒட்டி சில நிமிடங்களே அந்த காப்பியானது கிழிக்கப்பட்டுச்சு. நாங்கள் எல்லாருமே அங்கே இருந்தோம், கிழிச்சிருந்தாங்க. நீங்க சொல்லும் போது இதை படிச்சுட்டோம் நாங்கள், அதனால தான் கிழிச்சதா சொல்றாங்க. ஏன் அது திடீர்னு கிழிக்கணும்? ஒரு இல்ல, அது தகவல் அதுல நோட்டீஸ்ல உள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கையாச்சு. என்ன தகவல் நாளைக்கு வர சொல்லி திருப்பியும் அழைப்பானை ஒட்டி இருக்கிறாங்க. தகவலை தெரிஞ்ச பிறகுதான் அவர் வந்து அதை அப்புறப்படுத்துறாரு. அதுவரை அவர் அப்ரூவ் அதுல என்ன சாராம்சம் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் அவர் அதை அப்ரூவ் படுத்துறாரு. அது தவறு இல்லை, அது தெரிஞ்சாச்சு. அதே போல காவல்துறையினர் வராங்க, விசாரணைக்கு வராங்க. அவங்க கிட்ட இந்த தகவலை நீங்க கூறியிருக்கலாமே, சொல்லியிருக்கலாம். அது வந்து காவல் அதிகாரிகள் வந்து அத்துமீறி வந்து தள்ளிட்டு உள்ள வரக்கூடாது. வரும்போது வந்து காவல் அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை செய்யலாம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் வந்து ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது ஒருத்தரை வந்து கதவை திறந்து தள்ளிக்கிட்டு யாரையும் உள்ள வந்து வலுக்கட்டாயமா எதுவும் பண்ணக்கூடாது. உள்ள நாங்க பார்த்த அந்த காட்சிகளை பார்த்து நீங்களும் பார்த்துருக்கீங்க. அவர் என்ன பண்றாருன்னா, காவல்துறை வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. அவங்க கிட்ட பொறுமையை எடுத்து சொல்லி அவரும் எதிர்த்தாக்குதல் நடத்துறாரு. அதே இந்த மாதிரி அறிவுறுத்தல் நம்ம ஏதாவது கொடுக்குறோமா? இல்ல, இப்போ எதிர்த்தாக்குதல் நடத்த வேண்டிய அந்த நீங்க பாத்தீங்கன்னா அந்த இதுல நியூஸ்ல பாத்தீங்கன்னா 3 காவல் அதிகாரிகள் இருப்பாரு, இவர் தனியா இருப்பாரு. இவர் சட்டையை கிழிக்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் செய்யல. இவருடைய சட்டையை எல்லா பட்டனையும் கிழிச்சு அவரை வந்து வலுக்கட்டாயமா வந்து காவல் வாகனத்துல ஏத்துறாங்க. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ள சிசிடிவி காட்சி இருக்கு, அது ஏதாவது வேற இதுவரை இன்னும் கொடுக்கல. தேவைப்பட்டா நாங்க கொடுப்போம். நம்ம அதே போல இந்த துப்பாக்கி வந்துட்டு காட்டினதா சொல்லி சொல்றாங்கல்ல, இந்த ஜீப்ல ஏத்தும் போது அவர் கையில வச்சு துப்பாக்கியை புடுங்கன்னு சொல்லி இல்ல ஜீப்ல ஏத்துறவரை அந்த துப்பாக்கி எடுக்கல. ஜீப்ல அவரை ஏத்தின பிறகுதான் அவர் சொல்றாரு என் இடுப்புல துப்பாக்கி இருக்குதுன்ட்டு. நீங்க அதை நியூஸ்ல பார்த்தாலே தெரியும். ஜீப்ல ஏத்தின பிறகுதான் என் இடுப்புல துப்பாக்கி இருக்குதுங்கிறது அவர் தான் வெளிப்படுத்துறாரு. அதுக்கு பிறகுதான் இவங்களா துப்பாக்கியை எடுத்து போராடிய பிறகுதான் அந்த துப்பாக்கியை அவர் வாங்குறாங்க. ரொம்ப நேரம் குடு அப்படின்னு சொல்றாங்க, அது எப்படின்னா கொடுக்குறாங்க. இல்ல அது துப்பாக்கி அவர்கிட்ட இருக்கிறது தகவலை இவர் தானே சொல்றாரு. துப்பாக்கி என்கிட்ட இருக்கிற தகவலே காவல் அதிகாரிகள்கிட்ட சொல்றதே இவர் தான் சொல்றாரு. அவர்கிட்ட 2 பேரும் பேசுறீங்களா? உள்ள அனுமதிச்சாங்க, உங்களை பேசுறதுக்கு அனுமதிச்சாங்க? இல்ல, பேசியிருக்கோம். நாங்க விசாரணை முடிச்சிட்டு தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுவரை எதுவும் சொல்லல. என்ன சொல்றாங்க சார்? போலீசார் வந்து நாங்க விசாரணை முடிச்ச பிறகு தான் எதுவும் சொல்ல முடியும் சார், அதனால வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் இப்போதைக்கு வேற எதுவும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? இப்ப ஒருவேளை கைது செய்தால் நீதிமன்றத்தை அணுகி அவங்களுக்கு தேவையான நிவாரணங்களை நம்ம
எடுப்போம். அது அப்படி. இப்ப நேற்று அதாவது இன்று ஆஜராகணும்னு கொடுத்தாங்க, உடனடியா நாளைக்கு ஆஜராகணும்னு சொல்றாங்க. அது இனிமே நாங்க அண்ணன்ட்டெல்லாம் பேசிட்டு அவரால் வர முடிஞ்சால் நம்ம வந்து அண்ணனை அழைச்சிட்டு போவோம். இல்லைன்னா திருப்பியும் நாங்கள் போய் அதிகாரிகளை சந்திச்சு இந்த மாதிரி அவருடைய வர முடியாத காரணத்தை நாங்கள் திருப்பியும் சொல்லுவோம். கைது செய்யப்படுவாருன்னு ஒரு தகவல்லாம் ஓடுது. அது இதுவரை எந்த தகவலும் எங்களுக்கு வரல. இந்த வழக்குல கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா நினைக்கிறீங்க? தெரியல. ஏன்னா இது 14 வருஷத்துக்கு முன்னாடி பதியப்பட்ட வழக்கு. இது 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 விசாரணையை வந்து இவ்வளோ காலதாமம் பண்ணது வந்து காவல்துறை தான். இதில் கைது செய்யறதுக்கான எந்த முகாந்திரமும் ஒன்றும் இல்லை. அதில் கைது செய்யறதுக்கு எந்த முகாந்திரமும். ஓகே, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார்? அண்ணன்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணணும். நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க சார் கட்சியில்? நான் எதுவும் பொறுப்புல இல்லை. நான் வழக்கறிஞர். பேர் சார் ரூபன்.